இந்த தடவை வந்து உதயசூரியன் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா ஐயா? கண்டிப்பா போட மாட்டாங்க. கண்டிப்பா போட மாட்டாங்க. எந்த தொகுதியில் இருந்தாலும் போட மாட்டாங்க. அவர் இந்த பெரிய தொகுதியில போடி தொகுதியில் இப்போ போடி தொகுதி ஒதுக்கி சொல்லிருக்காங்க. ஆனா போடி தொகுதி இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. மக்கள் அவ்வளவு கொந்தளிப்பு இருக்கிறாங்க. ஒரு கட்சியை அம்மா விசுவாசம் சொல்லி போட்டு விசுவாசம் சொல்லி அந்த ஒரு சாதாரண டீ கடை வச்சு நகரமன்ற தலைவராக வந்து 3 தடவை எம்எல்ஏ வந்து 3 தடவை முதலமைச்சர் பதவியில் இருந்து இப்படி திடீர்னு போய் கட்சியை மாறி யாருமே போட்டியில் சேரலைன்னு சொன்னால் இவருடைய தனிப்பட்ட முறையில் எல்லாம் அவளுடைய அமைப்பாளர்கள் எல்லாத்தையும் விட்டு போட்டு தான் சொந்த வசதிக்காக வேண்டி போய் அவர் சேர்ந்திருக்காரு. அது வந்து விரும்பத்தகாத செயல். அது அவர் வந்து இவ்வளோ நாள் எல்லாருக்குமே ஏடிஎம்கேவோட ஒரு ஹெட்டுன்னே தெரியும். இப்போ வந்து அவர் டிஎம்கேல போயிருக்காருல்ல, அதனால மோஸ்ட்லி அவருக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. டிவிக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக யாரும் போட மாட்டாங்க. எதனால அப்படி சொல்றீங்க? ஓபிஎஸ் பிறகு ஒதுக்கி எதுவும் செய்யலை. அவர் முதலமைச்சர் இருந்தார், பொதுப்பணித்துறை அமைச்சர், இவங்க 2 டைம் இருக்காரு. பெரியவளத்துக்கு எதுவுமே ஒரு நல்லது எதுவுமே செய்யலையே. மக்கள் பேசுறதுக்கு எதுவுமே செய்யலை. இல்லை ஓபிஎஸ்க்கு வந்து பெரிய உலகத்துல எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும் இனிமேல்? பெரிய குளத்துல மோஸ்ட்லி இங்கே எல்லாம் டிஎம்கேக்கு தான் போடுவாங்க. ஒரு சில பேர் தான் அவர் ஏடிஎம்கேக்கு போடுவாங்க. ஆனால் எப்பயும் போல இது டிஎம்கே தொகுதியாகவே போய்கிட்டு இருக்கும் போல அப்படின்றது.